கட்டின புருஷனுக்கு மரியாதையே கிடையாதுண்ணே. அன்னைக்கு நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருந்தேன், டிவி பார்த்துட்டே சொன்னேன், என் பண்றே தோசை ஊற்றிடுவாடின்னு கொண்டு வந்து கொடுத்தா பிக்கிறேன் பிக்க முடியல. என்னன்னு பார்த்தா தோசை கல்லோட கொண்டாந்து வச்சிருக்காயா. அடிச்சு அந்தனை விரட்டி விட்டு எங்க மாமியாவை சொன்னேன், ஏமா 2 தோசை தயவு செஞ்சு நீங்களாவது சுட்டுத்தாங்க. கொண்டாந்து கொடுக்குறாங்க, கண்ணங்கரேர்னு கருப்பா இருக்கு உங்களை மாதிரியே. என்னன்னு பாக்குறேன், என் புண்ணியவதியாவது தோசை கல்லோட கொண்டாந்துச்சா. இந்த அம்மா தோசை கல்ல குப்புரை போட்டு தோசையை கொண்டாந்து ஊத்துது. இந்த பெண்களால மகிழ்ச்சி எங்கேயாவது இருக்குமாங்க நான் கேட்கிறேன். அதுலயும் பாருங்க, இவ்வளவு ஆண்கள் பெண்கள் இருக்காங்களா, உங்களை சாட்சியா வச்சு இன்னொரு கேள்வியை கேட்கிறேன். குறிப்பா இது கல்யாணமான ஆண்களுக்கு இந்த கேள்வி, ஓகேவா? 7 ஜென்மத்துக்கு இப்ப இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள்லாம் கை தூக்குங்க பாப்போம். இங்க பாத்தியா, தங்கதோர சாரே கையை கட்டிட்டு உட்காந்துருக்காரு, நீங்களும் தூக்கல. ஆனா அந்த கார்னர்ல ஒரே ஒரு அண்ணன் தூக்குனார். ஏன் தெரியுமா? பக்கத்துல அவங்க வீட்டுக்காரமா அந்த கருவாய் கேட்கறான், அவளை தன்னாவட்டா உட்காந்துருக்கா, தூக்கு